பண்பார்ந்த எனது அருமை யூடியூப் நேயர்களே, ஜோதிட சாஸ்திரத்துல இந்த செவ்வாயும் சனியும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியமுடைய ஒரு கிரகங்களை ஒரு பெரிய மைனஸாகவே பேசிட்டாங்க. உண்மையாவே அது அப்படித்தான். செவ்வாய் அப்படிங்கிறதோடைய ஒரு வேகமான கிரகம், இரத்த ஆதிபத்தியமுடைய கிரகம், மருத்துவம் சார்ந்த கிரகம். சனி மந்த கிரகம். சனி மந்த கிரகம். எந்த வேலையும் சொல்லுவ பார்த்தாரு, எந்த வேலையும் படக்குன்னு செஞ்சு முடிச்சு ரிலாக்ஸேஷனை வெளியே ஹாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அளவுக்கு இந்த சனி கொடுக்க மாட்டார். ஏன்னா அவருடைய பிறப்பு அப்படி அவருடைய பிறப்பு அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்றேன்னா, நீங்க என்ன செய்யணும், இதுக்கு என்ன செய்யணும், இது ஜாதகத்துல செவ்வாய் சனி எப்படியாவது என்ன சொல்றேன்னா ஒண்ணு பார்வை இருக்கும், நேருக்கு நேரம் பார்த்துக்குவாங்க, அல்லது சேர்ந்திருப்பாங்க. ஒரு ஜாதகத்துல காலையில பாக்குறேன், செவ்வாய் நாள்ல சனியின் நாள்ல செவ்வாய் என்ன செஞ்சிட்டான், 4ஆம் இடத்து செவ்வாய் நிலம் வாங்கி போட்டாச்சு. 4ஆம் இடத்தில் ஒரு மனிதனுக்கு செவ்வாய் இருந்தா நிலம் வாங்க வச்சிருவான். ஏன்னா அவனுக்கு என்ன சொன்னா, நிலம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை கொண்டானதை கொடுத்துட்டான். நீ நிலம் வாங்கி போட்ட இல்ல, நான் எப்படி உன்னை வீடு கட்ட விடுவேன்? யாரு? சனி. நான் நிலம் வாங்கி போட்டாச்சு, ஓகே. நீ நிலம் வாங்கி போட்டதெல்லாம் சரிதான், வீடு கட்டுறதுக்கு நான் உன்னை விட முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை யார் நிறுத்தி வச்சிருக்காங்கன்னா, சனி நிறுத்தி வச்சிருக்காரு. ரெண்டும் செவ்வாய் சனி சேர்க்கை. என்னையா என்ன சொன்னான்னா, 50 வயசாகுது இன்னும் வீடு கட்டல, வீடு கட்டிட்டேங்களா அப்படின்னா, சாமி அது என்ன வீடு கட்டல சாமி. ஆனா நான் எல்லாருக்கும் என்ன சொன்னேன்னா, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் எடுத்து அந்த 4ஆம் இடத்து என்ன செவ்வாய் என்ன செஞ்சிருக்காருன்னா, பிறருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காரு. அதனால அவருக்கு ஒரு தொழில் ஓட்டம் எல்லாமே ஓகே. 50 வீடுகள் கட்டி பாலுகாய்ச்சி நேட் பண்ணி சந்தோஷமா இருந்திருக்கிறார். சந்தோஷமா பிறரை சந்தோஷப்படுத்திருக்காரு. ஆனால் தனக்கு 8,000 ரூபாய் வாடகை கொடுத்திருக்காரு. என்ன கொடுமை பார்த்தீங்களா? அவன் ஜனமா புரோட்டா மாஸ்டர் என்று சொல்லக்கூடியவர், நல்லா அழகா பஞ்சா போட்டு திங்கிறதுக்கு சூப்பரா கொடுக்குற புரோட்டா மாஸ்டருக்கு 2 புரோட்டா திங்க முடியாது. அவர் அங்கே பக்கத்துல போய் ஏதாவது என்ன சொன்னான்னா 2 இட்லி சாம்பாரை ஊற்றி வாயில போட்டு வரக்கூடிய ஒரு ஆதிபத்தியமுடைய ஒரு மைனஸான விஷயத்தை இந்த 2 பேரும் செய்வாங்க. 2 பேரும் உறுதியா செய்வாங்க. என்னுடைய ஜாதகத்துல எல்லாம் என்ன சொல்றான்னா, செவ்வாய் 4ஆவது பார்வையாக சனியை பார்க்கிறார், சனி 10ஆவது பார்வையாக செவ்வாயை பார்க்கிறார். எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏற்கனவே நான் வேகமான ஆளு, ஆனால் சனி என்ன செய்வார் தெரியுமா, அப்படியே ஹம்மிங் பண்ணி விட்டுருவார். நல்லா நான் உணர்ந்திருக்கிறேன். என்ன காரணம், எனக்கு வேகம் ஜாஸ்தி. இன்னைக்கு முடிக்க வேண்டியது இன்னைக்கு முடிச்சிருவேன், படபடன்னு முடிச்சிருவேன். அது எத்தனை வேலை இருந்தாலும் நான் முடிச்சிடணும்னு நினைச்சிட்டேன்னா செவ்வாய் எனக்கு அவ்வளவு வேகமா செஞ்சிருவார். சனி என்ன செய்வார் தெரியுமா, உனக்கு வேலையை வரவிட்டா தானே என்ன சார் நீ வேகமா முடிப்ப, உனக்கு வேலையை வரவிட்டா தானே நீ வேகமா முடிப்ப, இல்லைன்னா நீ எப்படி முடிச்சிருவ, நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆஃப் பண்ணி போடுவார். இதெல்லாம் இதுக்கு ஒரு பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல போறேன். இந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல போறேன். அதுல எந்த மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. அப்ப இதுக்கு என்ன தீர்வு? இந்த சனி செவ்வாய் சேர்க்கை, சனியோடைய நட்சத்திரத்தில் செவ்வாய், செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் சனி, நேர பார்த்தாலும் அந்த ஆதிபத்தியமுடைய அமைப்பு இருக்கும். நேர்பார்வை பார்த்தாலும் 7 இங்கிருந்து இவர் அங்கிருந்து அவர் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி ஒரு நிலைமையில நிறைய ஜாதகங்கள் இருக்கு. இதை வச்சே என்ன சொல்றான்னா, எல்லோரும் திருமண பந்தங்களை தட்டி கழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், சங்கடங்கள், பிரச்சனைகள் எல்லாருக்குமே இருக்கு. யாரும் இல்லாமலாம் கிடையாது. அப்ப இதற்கு என்ன தீர்வு என்று சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கிறது அப்படின்னா,
சனி என்பது ஒரு பொது இடம், பொது மக்கள். அப்ப இந்த சனி என்று சொல்லக்கூடிய இந்த பொது இடம் இருக்கு இல்லையா, அந்த பொதுமக்கள் பரிமாறக்கூடிய இந்த ஊர் கூட்டங்கள்லாம் இது பண்ணுவாங்க இல்லையா, சமுதாய கூடம். அங்கெல்லாம் மக்கள் வந்து பல மக்கள் வந்து என்ன சொன்னா உட்கார்ந்து தங்களுடைய கருத்துக்களை வந்து குறைகளை சொல்லக்கூடிய அந்த சமுதாய கூடங்களுக்கு இந்த ஸ்டீல் சேர் இருக்கு பார்த்தீங்களா, ஸ்டீல் சேர் தான் முக்கியம். இரும்பு தான். நீங்க இந்த பிளாஸ்டிக் சேர் வந்து எடுத்து தானம் பண்ணுவது வேஸ்ட். ஸ்டீல் சேர் அல்லது இரும்பு கதவு, பொது ஒரு கோயிலா கூட இருக்கலாம். கோவில், பொது இடங்களில் கதவில்லாமல் இருக்கிறது என்று சொன்னால் அந்த கதவுகளை வந்து என்ன சொன்னால் நீங்கள் உங்களுடைய தகுதிக்கு தக்கவாறு நீங்கள் போட்டு கொடுத்தீர்கள் என்றால் அது ஏன்னா பொதுமக்கள் வந்து என்ன சொன்னா கரெக்டா அந்த கேட்டை திறப்பான். அப்ப இதுல வெயிட்டான கிரகம் எதுன்னா சனிதான். அதனாலதான் இரும்பு அந்த மடக்கும் போது கிரிச்சுன்னு சத்தம் கேட்கணும். அந்த கதவு தள்ளும் போது என்ன சொல்றான்னா வந்து எப்படி ஒரு சத்தம் வரத்தான் செய்யும், என்ன ஓடணும். அப்ப அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டீல் சேர், ஒரு 8 சேர், அது இரும்புல தான் இருக்கணும். அப்படி சேர் வாங்கி போடுங்க. இப்போதைக்கு அது கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம்தான். அப்ப அந்த கேள்விக்குறியான விஷயம்தான் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னா, நீங்கள் எங்காவது வந்து ஒரு சின்ன கேட்டு பொது இடங்களில், கோவில்களில் அல்லது பொது சமுதாய கூடங்களில் அதற்குண்டான கேட்டு நீங்கள் போட்டு கொடுங்கள். சனி செவ்வாய் சேர்க்கை உடையவர்கள் அந்த மாதிரி போட்டு கொடுத்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக இந்த தொழில் சார்ந்த விஷயம் அது எந்த இடத்துல இருந்தாலும் அங்க ஒரு பிரச்சனை இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. அந்த பிரச்சனைகளில் இருந்து நாம் வந்து விடுபடுவதற்கு இது சரியாக இருக்கும். அப்பா கிளம்பிட்டீங்களா? சரி, பார்த்துப்போங்க ஏதாவது சாப்பிடுங்க, சரியா? அதனால இந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த சனியை வந்து டம்ப் பண்ணணும்னா நாம இந்த மாதிரி செய்யணும். செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். இன்னொரு விஷயம், சனி செவ்வாய் சேர்க்கை, சனி செவ்வாய் பார்வை என்று சொல்லக்கூடிய உங்க கையால டீ, ஏன் டீ போட சொல்றோம் அப்படின்னா உங்க கையால நீங்க தயாரிக்கணும். டீ தயாரிக்கணும்னா நீங்க டீ போட கத்துக்கிடுங்க. ஏன்னா கர்மா வந்து அந்த மாதிரி தான் இருக்குன்னா நம்ம அதை கத்துத்தான் ஆகணும். அப்படி அதை நம்ம கற்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் காலமெல்லாம் வந்து என்ன சொன்ன அந்த கிரகங்களை வந்து என்ன சொன்ன நம்ம கண்ணால நம்ம பார்க்கவே இல்லை. செவ்வாயை பார்த்துருக்கோமா, சனியை பார்த்துருக்கோமா, சூரியன் சந்திரனை தவிர நம்ம எந்த கிரகத்தை மாந்தின்னு சொல்றோம், மாந்திங்கிற ஒரு உருவத்தை நம்ம பார்த்துருக்கோமா? ஆனால் அந்த கிரகத்தால் ஏற்படக்கூடிய நெகட்டிவை நம்ம உணர்ந்திருக்கோம், அந்த கிரகத்தால் ஏற்படக்கூடிய பாசிட்டிவை உணர்ந்திருக்கோம். அதனாலதான் நம்ம ஜோதிடத்தை நம்ப வேண்டியது இருக்குது. சனி வந்து சந்திரனுக்கு பக்கத்துல 7.5 வரும்போது என்ன தாக்கம் இருக்கிறது, வெளிச்சமான கிரகத்துக்கு பக்கத்துல ஒரு இருட்டு கிரகம் உள்ள போகும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து இந்த 7.5 அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக அந்த தாக்கங்கள் இல்லாமல் இருக்காது. சும்மா ஜோதிடர்கள் வந்து கொஞ்சம் வந்து என்ன சொல்லனா அது ஒன்றும் செய்யாது போக, ஏன்னா அப்படித்தான் சொல்லணும், வேற வழி இல்லை. அந்த மாதிரி சொன்னாதான் அவன் கொஞ்சம் சமாதானமா இருப்பான். போட்டு தாக்குற மாதிரி சொல்லிட்டேன்னா நொந்துருவான், நொந்து போய் வந்து என்ன சொல்றான்னா கஷ்டப்படுவான். அதனால சனி என்பது நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து சனி செவ்வாய் சேர்க்கை என்பது நம்மளுடைய வாழ்க்கையின் வந்து பெரிய மோசமான ஒரு சேர்க்கை தான். இவன் கொடுக்க வேண்டியதை அவன் கொடுக்க மாட்டான், அவன் கொடுக்க வேண்டியதை இவன் கொடுக்க மாட்டான். ஒருத்தன் கொடுத்துட்டான்னு வைங்க, இன்னொருத்தன் தடுத்து நிறுத்துவான். நான் சொன்னேன் இல்லையா, செவ்வாய் சனி சேர்க்கை ஒரு ஜாதகருக்கு, செவ்வாய் சனி சேர்க்கை உள்ள ஒரு ஜாதகருக்கு வந்து என்ன சொல்லலாம்னா, செவ்வாய் சனி வந்து எதிர்கேந்திரம் பெற்றிருக்கிற ஒரு ஜாதகருக்கு வந்து நிலம் வாங்கியிருக்கோம், ஆனால் அவர் பேர்ல நிலம் வாங்கல, மனைவி பேர்ல வாங்கியிருக்கோம்.
அப்ப வாங்கியிருக்கிறதுனால என்ன சொல்றான்னா, அந்த மண் சார்ந்த ஒரு விஷயம் வந்து வாங்கி வேலை நடக்குது. அதுல செயல்படக்கூடிய ஆதிபத்தியமுடைய அந்த வேகத்தை வந்து சனி கொடுக்க மாட்டேங்க. நல்லா பார்த்தாச்சு. அந்த ஒரு 2.5 ஏக்கர் நிலத்துல வந்து ஒரு 600 கன்றுகள் தென்னை இதெல்லாம் சேர்த்து வந்து நட்டுறதுக்குள்ள 600 கன்கள் வந்து வாங்கினோம். செவ்வாய் என்று சொல்லக்கூடிய பூமிக்காரன் என்ன சொன்னா, நிலத்தை வந்து மனைவி பேர்ல கொடுத்துட்டா, மனைவி பேர்ல வச்சு என்ன சொன்னா, தோண்டி எல்லாம் போட்டாச்சு, பைப் லைன் போட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சு. என்ன நட்டணும் மழை காலத்துல. அதை செயல்படுத்துவதற்கு அந்த ஜாதகர் வந்து செவ்வாய் சனி எதிர்கந்தன் பெற்றிருக்கிறதுனால அவரால் வந்து உடனே டக்குன்னு போய் வந்து இங்க இருக்குது கண் இருக்குது இந்த இடத்துல வாங்கலாம் எப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்க முடியவில்லை. அங்க போன இடத்துல என்ன செஞ்சான், கண்ணெல்லாம் ஒன்றும் சரியில்லைன்ட்டு விட்டார். கண்ணெல்லாம் சரியில்லைன்ட்டு விட்டார். அப்ப என்ன சொல்றானா, சனி என்ன செஞ்சிருவான், பூமியை தோண்டியா போட்டிருக்க, எல்லாம் பைப்ல எல்லாம் போட்டியாக்கும், நான் என்ன செய்வேன், உடனே கிடைக்க விட மாட்டேன், உடனே கிடைக்க விட மாட்டேன், உடனே கிடைக்க விட மாட்டேன் அப்படின்ட்டு இப்படியே ஆஃப் பண்ணி போடுவான். அதனால இந்த மாதிரி அமைப்புரியவர்கள் டீ போட கத்துக்கிட்டு யாருக்காவது டீ போட்டு டெய்லி கொடுக்கலாம், அல்லது சனிக்கிழமை கொடுக்கலாம், செவ்வாய்க்கிழமை கொடுக்கலாம். ரெண்டாவது வந்து சூழ்நிலைக்கு தக்கவர் யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து என்ன சொன்னா டீ வாங்கி கொடுக்கலாம், வாங்கி கொடுக்கலாம். அது ஆபீஸ் அலுவலகம் போயிருக்கும்போது இந்த டீ குடிங்க அப்படின்னு வாங்கி நீங்கள் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து மாற்றங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் செவ்வாய் சனி சேர்க்கைக்கு ஒரே பரிகாரம், டீ போட கத்து மற்றவர்களுக்கு டீ கொடுப்பது. ரெண்டாவது, எங்காவது ஒரு இரும்பு கதவு அல்லது இரும்பு சேர் நீட் பண்ணி போட்டுருங்க. அது எப்ப வந்து டேமேஜ் ஆகுதோ, டேமேஜ் ஆகுற வரைக்கும் நீங்கள் லக்கி மேன். டேமேஜ் ஆகாம ஓடிற வரைக்கும் லக்கி மேன். டேமேஜ் ஆச்சா, ஐயா நான் இதை சரி பண்ணி கொடுத்துறேன், பண்ணிருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் சனி தொந்தரவு பண்ண மாட்டார், செவ்வாயும் தொந்தரவு பண்ண மாட்டார். ஏன்னா அந்த கதவை இப்படி இப்படி இழுக்கும் போது இங்கிட்டு தர மூடு திற மூடு திற மூடு மூடு அப்படிங்கிறதா. அதற்கடுத்து சேர மடக்கு விரிச்சு வை, மடக்கு விரிச்சு வை அப்படிங்கும் போது அந்த சனியோடைய தாக்கங்கள் வந்து குறையும் என்று சாஸ்திரம் சொல்கிறது. அதனால செவ்வாய் சனி சேர்க்கை என்பது கொடூரமானது, தீர்வு இலகுவானது. எவ்வளவு இலகுவா தீர்வு சொல்லிட்டோம் பார்த்தீங்களா. இது உண்மை, இது உண்மை, இதுல எந்த வித மாற்றம் கிடையாது. ஒரு காலத்தில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் ஜோதிடம் பார்க்க ஆரம்பிச்ச காலத்துல எங்களுடைய குவார்டர்ஸ்ல வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவங்க கேட்டு போட்டு தர மாட்டேன்ட்டாங்க. இன்னைக்கும் அந்த கேட்டு வந்து நான் அப்ப 7,000 ரூபாய் செலவழிச்சு போட்டு கொடுத்த கேட்டு இருக்குது. நான் வீடு கட்டிட்டு வந்துட்டோம். ஆனால் இன்றும் அது பெய்டாகாமல் இருக்கிறது, இன்றும் பெய்டாகாமல் தொழில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்னமும் வந்து ஒரு செட்டிங்ஸ் என்ன செய்யணும்னா, ஏதாவது ஒரு கேட்டு ஒரு இடத்துல வந்து எங்கேயாவது என்ன செய்யணும்னா போட்டு கொடுக்கணும். போட்டு கொடுத்தோம் என்று சொன்னால் இதை விட இன்னும் இருக்கிற காலங்கள் நன்றாக இருக்கும் என்று கூறி, எல்லாரும் இந்த மாதிரி இருந்தால் சனி செவ்வாய் சேர்க்கைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, இரும்பு கேட் ஏதாவது பொது இடங்களுக்கும் பொது ஸ்தலங்களுக்கும் பொது கோயில்களுக்கும் நீங்கள் உங்களுடைய தகுதிக்கு தகுந்தவாறு செய்து விட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த கேட்டை திறக்க பூட்ட உங்க ஜாதகத்தில் இருக்கிற அந்த சனி செவ்வாயுடைய தோஷம் போகும் என்று கூறி, சரி இன்னொரு பரிகாரம் சொல்லி, டீ தூள் இருக்கு இல்லையா, டீ தூள் சூப்பர் டஸ்ட் டஸ்ட்னா என்னது, அழுக்கு. அந்த இதை வந்து வாங்கி நம்ம வந்து 8 பாக்கெட் வாங்கணும். 8 பாக்கெட் வாங்கி என்ன சொன்னா 8 பேருக்கு வந்து என்ன சொன்னா வந்து நீங்கள் கொடுக்கலாம். இதை யாருக்கு கொடுக்கணும், டீ தூளை யாருக்கு கொடுக்கணும், இந்த சுகாதார பணியாளர்கள் சுகாதார பணியாளர் அவங்க இது மருத்துவத்துறைக்கு வந்துருவாங்க. தெருவை சுத்தம் செய்கின்ற அந்த பணியாளர்களுக்கு ஜஸ்ட் இவ்வளவு இதில் பாக்கெட்ல இருக்கும். அதை நீங்கள் வாங்கி கொடுத்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா பெரிய பாதகத்திலிருந்து தப்பித்துக் கொள்வீர்கள். இதெல்லாம் செஞ்சு பாருங்க, உண்மையாகவே வேலை செய்யும். ஏன்னா இது உணர்தல் அப்படிங்கிற ஒரு அமைப்புல இருந்து எடுக்கப்பட்டது. கண்டிப்பாக எல்லாருக்கும் வெற்றி கிடைக்க வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம்.